இப்போ பைத்தான் யூஸ் பண்ணி இப்போ எப்படி இந்த நம்பர் பேட்டர்ன்ஸை பிரிண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்டார் பேட்டர்ன்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஸ்டார் பேட்டர்ன்ஸ் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிட்டாலே இந்த நம்பர் பேட்டர்ன்ஸும் நீங்கள் அதே மாதிரி பிரிண்ட் பண்ணிடலாம். சின்ன டிஃப்ரென்ஸ் மட்டும்தான் இருக்கும். இப்போ அது எப்படின்னு பார்த்துட்டு வரலாம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டார் பேட்டர்ன் அனலைஸ் பண்ணலாம். இதில் எவ்வளோ ரோஸ் இருக்குது? 1 2 3 4 5 மொத்தம் 5 ரோஸ் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு ஃபார் லூப் வந்து நம்மளுக்கு 5 டைம்ஸ் வந்து ஐட்ரேட் ஆகணும். அதுக்கு எப்படி கோட் எழுதலாம்? ஃபார் I in range of எவ்வளோ டைம்? 5 டைம்ஸ் ஐட்ரேட் ஆக போகுது. ஏன்னா 5 ரோஸ் இருக்குது. 1, 6 அப்படின்னு கொடுக்கணும். இப்போ 5ன்னு கொடுத்தீங்கன்னா ஃபார் லூப் எப்பயுமே லாஸ்ட் இண்டெக்ஸ் -1 தான் எடுத்துக்குமா? அப்போ 1, 6 அப்படின்னு கொடுக்கணும். இது ஃபஸ்ட்டு ஃபார் லூப். ஒரு தடவை இந்த ஃபார் லூப் ரன் ஆகும்போது அதுக்குள்ளே இருக்க ஃபார் லூப் வந்து அது எவ்வளோ தடவை ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோ அவ்வளோ டைம் ரன் ஆகும். நெஸ்டட் ஃபார் லூப் பற்றி தெரிஞ்சிருந்தா இந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ செகண்ட் ஃபார் லூப் எழுத போகிறோம். ஃபார் j இன் ரேஞ்ச். இப்போ இந்த ஃபார் லூப் எத்தனை தடவை ரன் ஆக போகுது? 1, i + 1 டைம்ஸ் ரன் ஆக போகுது. இது எப்படின்னு உங்களுக்கு பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம இந்த ஸ்டார் பேட்டர்ன் தானே பிரிண்ட் பண்ண போகிறோம். அதனால் பிரிண்ட் ஸ்டார், பிரிண்ட் டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுக்கணும் ஸ்டார். அடுத்தது எனக்கு ஃபஸ்ட்டு லூப் ரன் ஆகி முடித்தோடனே செகண்ட் லூப் வரும்போது எனக்கு ஒரு கேப் வேணும். அதுக்கு வெறும் பிரிண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை மட்டும் இங்கே கால் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். என்ன ஆகுதுன்னு பாருங்கள். எனக்கு ஸ்பேஸ் விட்டு வந்திருக்கு. ஆனால் எனக்கு இந்த ஆர்டரில் வரல. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டார் வந்திருக்கு, கரெக்டு. செகண்ட் இருக்க ஸ்டார் பாருங்கள், 2 ஸ்டாரும் ஒரே லைனில் வந்திருக்கு. ஆனால் இங்கே பாருங்கள் 2 ஸ்டாரும் எனக்கு கீழே இருக்க லைனில் வந்திருக்கு. இந்த மாதிரி வரக்கூடாதுன்னா இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டோட டிஃபால்ட்டாக இருக்க நியூ லைன் மெத்தடை வந்து கட் பண்ணணும். அதுக்கு end = இந்த மாதிரி ஒரு டபுள் கோட்ஸ் போடணும். நடுவில் வந்து ஸ்பேஸ் கொடுத்துக்கோங்க. இது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் தடவை லூப் ரன் ஆகும்போது ஒரு தடவை வந்து ஸ்டார் பிரிண்ட் ஆயிரும். அடுத்த தடவை இந்த பிரிண்ட் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகுமா? பிரிண்ட்டுங்கிறது வந்து டிஃபால்ட்டாக நியூ லைனை தான் எக்ஸிக்யூட் பண்ணும். ஒரு நியூ லைன் கிரியேட் ஆயிரும். அடுத்த தடவை லூப்குள்ளே போகும்போது இந்த end = நீங்கள் கொடுத்துருக்கனால இந்த ஸ்டார் வந்து இங்கேயே பக்கத்துலேயே பிரிண்ட் ஆயிரும். இப்போ நான் இதை ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்களா, அதே மாதிரி ஸ்டார் எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ எப்படி நடக்குது அப்படின்னா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இந்த பிரிண்டோட சின்டாக்ஸ் பார்க்கலாம். அதுக்கு ஹெல்ப் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் பைத்தானில் இருக்குது. ஹெல்ப் பிரிண்ட் இப்படி கொடுத்து நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ இந்த லைனில் பார்த்தீங்கன்னா end = n அப்படின்னு இருக்கா? அது வந்து நியூ லைன். பை டிஃபால்ட் பைத்தானோட பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து இந்த மாதிரி எண்டு வந்து பார்த்தீங்கன்னா /n தான் இருக்கும். அதாவது நியூ லைன் அடுத்தடுத்த லைனில் பிரிண்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். நம்ம இங்கே அதை தான் கொடுத்துருக்கோம். end = டபுள் கோட்ஸ் அப்படின்னு கொடுத்தா அடுத்தடுத்த லைனில் பிரிண்ட் ஆகாமல் எனக்கு அதே லைனில் பிரிண்ட் ஆகும். அதனால தான் இந்த டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் இதை சொல்லியிருக்கேன். இப்போ நான் இதை ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ இந்த லூப்பை பற்றி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஃபார் i in range of 1, 6. ஃபார் லூப் எப்பயுமே லாஸ்ட் இண்டெக்ஸ் -1 அப்படி தான் எடுத்துக்கும். இப்போ 1, 6 அப்படின்னு கொடுத்துருக்கேன்னா எனக்கு எப்படி ஸ்டோர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 எல்லாம் எடுத்துக்காது. ஏன்னா லாஸ்ட் இண்டெக்ஸ் -1 வரைக்கும் தான் எடுத்துக்கும். ஃபஸ்ட் தடவை இந்த ஃபார் லூப் ரன் ஆகுது. ஃபார் i in range of 1, 6. ஃபஸ்ட் தடவை ரன் ஆகும்போது ஐயோட வேல்யூ என்னவா இருக்கும்? i = 2 இருக்கும். i = 1 இருக்கும். இங்கே ஐக்கு பதிலாக 1 அப்படின்னு ரீப்ளேஸ் ஆயிருக்கும். அப்போ ஃபஸ்ட் தடவை லூப் ரன் ஆகுமா? இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தோன்னே ஒரு நியூ லைனை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் இருக்கா? அதுதான் நியூ லைன். அடுத்தது செகண்ட் லூப்புக்குள்ளே வரும். ஃபார் j in range of. ஜேல என்ன கொடுத்துருக்கோம்? 1, i + 1. அதுக்கு என்ன மீனிங்? 1, இங்கே i கிடையாது, இங்கே 1, ஃபஸ்ட் தடவை ரன் ஆகும்போது ஐயோட வேல்யூ என்னவா இருக்கும்? 1 இருக்குமா? 1 + 1 2. அப்போ j = எப்படி இருக்கும்? j = 1, 2 இருக்கும். அப்போ லூப் டிஃபால்ட்டாக லாஸ்ட் இண்டெக்ஸ் -1 அப்படின்னு தானே எடுத்துக்கும். அப்போ j எத்தனை தடவை ரன் ஆகும்? ஒரே ஒரு தடவை தான் ரன் ஆகும். 1, 2 இருக்கனால லாஸ்ட் இண்டெக்ஸ் -1. அப்போ ஒரே ஒரு தடவை தான் ரன் ஆகும். அப்போ எப்படி? ஃபார் j in range of ஒரே ஒரு தடவை தான் ரன் ஆகும். இங்கே என்ன பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம்? ஸ்டாரை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். அப்போ ஃபஸ்ட் தடவை எனக்கு ஒரு ஸ்டார் பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ செகண்ட் தடவை லூப் ரன் ஆக போகுது. ஃபஸ்ட் தடவை என்னது? i = 1 அப்படிங்கிறது முடிஞ்சு. இப்போ i = 2.
இப்போ எடுத்தோடனே ஃபார் லுக்கில் வந்துடும் செகண்ட் டைம் ரன் ஆகிறதுக்கு. இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தோன்னே அடுத்த லைனுக்கு போயிடும். ஒரு தடவை பிரிண்ட் பண்ணிவிட்டு அடுத்த லைனுக்கு போயிடும். அடுத்தது ஜே இன் ரேஞ்ச் ஆஃப் 1, i+1. ஐயோட வேல்யூ இப்போ என்னது 2. அப்போ 2 + 1 இங்கே 3 அப்படின்னு ஸ்டோர் ஆயிரும். அப்போ ஜேங்கிற லூப் எத்தனை தடவை ரன் ஆகும்? 1, 2 லாஸ்ட் இண்டெக்ஸ் -1. இப்போ ஒரு தடவை 2 தடவை ரன் ஆகும். 1, 2 டைம்ஸ் ரன் ஆகும். அப்போ ஸ்டார் வந்து எனக்கு ஃபஸ்ட் தடவை ரன் ஆகும்போது ஒரு தடவை பிரிண்ட் ஆகும். அடுத்த தடவை ஜே லூப்புக்குள்ளே தான் ரன் ஆகும். அப்போ ரெண்டாவது தடவை ஸ்டார் பிரிண்ட் ஆகும். இந்த ரெண்டாவது தடவை ஸ்டார் பிரிண்ட் ஆகும்போது கீழே போகாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் இங்கே எண்ட் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துருக்கோம். இப்போ அதே மாதிரி தேர்ட் டைம் ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 1, 6 இருக்கா, இப்போ அது ரன் ஆகும். தேர்ட் டைம் ரன் ஆகும்போது i = 3 இருக்கும். அதே மாதிரி பிரிண்ட்டை பார்த்தோன்னே அடுத்த லைன் போயிடும். அதே மாதிரி ஜே லூப் ஹைட்ரேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் ஸ்டார் பேட்டர்ன் வந்து பைத்தான் யூஸ் பண்ணி ஈஸியாக பிரிண்ட் பண்ணலாம். இப்போ அந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இப்போ அதே கூட இங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி எப்படி இந்த பேட்டர்ன் பிரிண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. இங்கே வந்து ஸ்டாருக்கு பதிலாக நம்ம அந்த ஐயவே பிரிண்ட் பண்ண போகிறோம். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். பார்த்தீங்களா, சிம்பிளாக இந்த பேட்டர்ன் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் லைனில் 1, 2, 2, 3, 3, 3, 4, 4, 4, இந்த மாதிரி 5, 5, 5. ஸோ இந்த மாதிரி தான் ஈஸியாக நீங்கள் அந்த ஸ்டார் பேட்டர்னோட இதை வச்சே இந்த 1, 2, 3 பேட்டர்னை ஈஸியாக பிரிண்ட் பண்ணிடலாம்.